வணக்கம். இன்னைக்கு என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, டைரக்டர் மோகன்ஜி சத்ரியன் அவர்களுக்கு என்ன ஆச்சு, கடைசி வீடியோ என்று கண்ணீர் மல்க வேண்டுகோள் வைத்தது ஏன், இவற்றை பற்றி தான் நம்ம விரிவா பார்க்க போறோம். முதல்ல மோகன்ஜி சத்ரியன் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன வேண்டுகோள் வச்சிருக்கிறாரு அப்படின்ற விஷயத்தை ஒரே ஒரு நிமிடம் பார்த்துட்டு வந்துருங்க. அதுக்கு பிறகு நான் உங்ககிட்ட விரிவாக பேசுகின்றேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் திரௌபதி 2 திரைப்படத்துடைய இயக்குனர் மோகன்ஜி. உங்ககிட்ட சில விஷயங்களை பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு தான் இந்த காணொலி. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதனால் இதான் கடைசி வீடியோவாக இருக்கும். உங்களுக்கு இந்த படத்தை பற்றி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்னு ஆசை இருந்தால், எண்ணம் இருந்தால் தயவுசெய்து கொண்டு போய் சேருங்க. இது நான் மக்களுக்கான படம், இது மறைக்கப்பட்ட வரலாறுக்கான படம், இது தமிழ் மண்ணோட வரலாறு. இங்கே ஒருத்தன் உயிரை கொடுத்து காப்பாற்றி இந்த மதத்தை, இந்த இந்து மதத்தை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கான், இந்த கோயில்களை காப்பாற்றி கொடுத்துட்டு போயிருக்கான் வீர வல்லாள மகாராஜான்னு. அவரை பற்றிய வரலாறு, அவரை பற்றின பதிவு. இதை நீங்கள் எந்த அமைப்புக்கு படம் எடுத்தேன், இந்த கட்சிக்கு படம் எடுத்தேன்னு சொல்லி மக்கள்கிட்ட தவறாக பிரச்சாரம் பண்ணி மக்களை படம் பார்க்காம விட்றதுல உங்களுக்கு அப்படி என்ன சந்தோஷம்னு தெரியல. சினிமாவில் உண்மை மட்டுமே சொல்லி இத்தனை வருஷம் நின்று இருக்கேன். திரும்பவும் மக்கள்கிட்ட தான் நிற்கிறேன். உங்களோட தீர்ப்பு தான் எங்களை காப்பாற்ற போகுது. நீங்கள் தான் தீர்ப்பு கொடுக்க போகிறீங்க. உங்ககிட்ட ரொம்ப கேட்டுக்கிறேன், தாழ்மையாக கேட்டுக்கிறேன். படம் பார்த்த அத்தனை பேரும் தயவு செஞ்சு படம் பார்க்காதவங்க கிட்ட உங்களுக்கு படத்தை பிடிச்சிருந்தா போய் பார்க்க சொல்லுங்கள். என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதனால் இதில் எதுவும் தவறாக இருந்தால் மன்னிச்சிருங்க. முடிஞ்சால் திரௌபதி 2 படத்தை போய் திரையரங்கில் பாருங்கள். நன்றி. மோகன்ஜி சத்ரியன் அவருடைய வேண்டுகோளை பற்றி நம்ம விரிவாக பின்னாடி பேசலாம். ஆனால் அதற்கு முன்பாக நான் பல இடங்களில் கேட்ட சில விஷயத்தை உங்ககிட்ட நான் பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேங்க. எங்கிட்டவே பல பேர் கேட்டிருப்பாங்க, நீ வரலாற்று புத்தகம் பார்த்துருக்கியா 1ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன் பார்த்துருக்கிறனே அப்படின்னு சொன்னேன். என்ன வரலாறு படிச்சிருக்க அதுலேருந்து சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்கும் பொழுது, எனக்கு தெரிந்த பாபர் வரலாறு பற்றி சொல்லியிருக்கிறேன். அதை தான் எதிரே இருந்து என்றும் கேள்வி கேட்டவர் கூட சொன்னாரு, நமக்கு பாபர் வரலாறு தெரியும், அக்பர் வரலாறு தெரியும், ஹுமாயூன் வரலாறு தெரியும், ஜஹாங்கீர் வரலாறு தெரியும், ஷாஜகான் வரலாறு தெரியும், அவுரங்கசீப் வரலாறு தெரியும், ஆனா பல்லவர் வரலாறு தெரியுமா, சோழர் வரலாறு தெரியுமா, பாண்டியர் வரலாறு தெரியுமா, இந்த மாதிரியான சேரர் முதற்கொண்டு நம்ம தமிழகத்தை ஆண்ட இல்ல இந்தியா முழுவதும் நம்முடைய மண்ணுக்கு சொந்தக்காரர்களாக ஆண்ட மன்னருடைய வரலாறு நமக்கு தெரியுமா, மா வீரருடைய பின்புலம் தெரியுமா, நம்முடைய கலை வளர்த்தவர்களை பற்றி தெரியுமா, நம்முடைய கல்வியை வளர்த்தவர்களை பற்றி தெரியுமா, நம்முடைய இலக்கியம், கலாச்சாரம், பண்பாடு, மொழி என்று நமக்காகவே வாழ்ந்து மறைந்த மா மன்னர்களை பற்றி தெரியுமா, உலகத்திலேயே ஒரு ராஜ பரம்பரை ஒரு மண்ணை நீண்ட நாள் ஆண்டு இருக்குது. உலகத்துல யாருக்கும் இல்லாத பெருமை தமிழகத்துக்கு தான் இருக்குது. பாண்டிய வம்சம் தான் இந்த தமிழக மண்ணை ரொம்ப நாள் ஆண்டு இருக்குது. மக்கள் ஆதரவு இல்லை என்றால் ஒரு வம்சம் நீண்ட நாள் ஒரு மண்ணை ஆள முடியுமா? அப்போ அந்த பாண்டிய மன்னருடைய முழு வரலாறு நமக்கு தெரியுமா, இல்ல பாபர் வரலாறு நமக்கு தெரியுமா? சுதந்திர போராட்ட வரலாறு எடுத்துக்கினா கூட காந்திக்கு பிறகான சுதந்திர போராட்ட வரலாறு நமக்கு தெரியுது. ஆனால் காந்திக்கு முன்பாக இருக்கக்கூடிய சுதந்திர போராட்ட வரலாறு நமக்கு தெரியுமா, இல்ல காந்தியை தவிர்த்து சுதந்திரத்துக்காக போராடினவங்களுடைய வரலாறு தெரியுமா? நமக்கு தமிழகம் கல்வி வளர்ச்சியை பற்றி நிறைய பேர் பேசுவாங்க. இன்னைக்கு இந்தியாவிலே தமிழகம் முன்னணியில் இருக்கிறது உயர்கல்வியில. இதுக்கெல்லாம் காரணம் யார சொல்லுவாங்க? திராவிட ஆட்சியாளர் தான் சொல்லுவாங்க. நம்ம துணி போட்டதா இருக்கலாம், நம்ம சாப்பிட்டதா இருக்கலாம், நல்ல வீடு கட்டி கொண்டதா இருக்கலாம், நம்முடைய கல்வியா இருக்கலாம், எல்லாமே 1967க்கு பிறகுதான் வந்ததுன்னு சொல்லுவாங்க. அதற்கு முன்பாக நம்ம படிச்சோமா? நம்முடைய பாட்டனும் பூட்டனும் எந்த அளவுக்கு கல்வி வளர்ச்சியில் இருந்தான், இதை பற்றியான வரலாறு நமக்கு தெரியுமா? முதலாக ரவிக்க போட்டவங்க யாரு, முதலாக பேண்ட் போட்டவங்க யாரு, இப்படியெல்லாம் பேசுற நாம முதலாக உலகுக்கு தமிழன் என்ன மாதிரி அறிவிய தந்தான். ஏன்னா தமிழன் தான் நாகரிகத்தை உலகத்துக்கே தந்தான்னு சொல்லுவாங்க. ஆனால் அவன் தந்த அறிவு என்ன அப்படின்றதையாவது யாராவது சிந்தித்து இருக்கின்றார்களா? இதை பற்றியான வரலாறு உங்களுக்கு தெரியுமா? நாம படிச்சது அத்தனையுமே யாரோ ஒருவர் விருப்பப்பட்ட வரலாறு நம்ம திணிச்சிருக்கிறாங்க. அன்னைக்கெல்லாம் அவனை மதவெறிய, சாதி வெறிய, ரெண்டாவது இனவெறிய அப்படின்னு அடையாளப்படுத்தவே இல்லை. நமக்கு நம்ம மண்ணின் வரலாறை புறக்கணிச்சிருக்காங்க. அப்படி நம்ம வரலாறை நம்ம தெரிந்து கொள்ளாம நம்மளுக்கு இருட்டடிப்பு தந்தவனை என்னைக்காவது நம்ம அடையாளம் கண்டுபிடிச்சிருக்கிறோமா? நம்முடைய மன்னர்களுடைய வரலாறு ஏன் தெரியல, நம்முடைய மொழி வரலாறு நமக்கு ஏன் தெரியல? அப்போ நமக்கு இருட்டடிப்பு செய்தது யாரு? என்னைக்காவது ஆய்வு செய்திருக்கிறோமா? ஆனா இவை பற்றியெல்லாம் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிதலை ஏற்படுத்துகின்ற மோகன்ஜி சத்ரியன் போன்ற டைரக்டர்கள் கொஞ்சம் வெளிவருகின்ற பொழுது அவங்களுக்கு நிதி ஆதாரம் கிடைப்பது கிடையாது, தொழில்நுட்பங்கள் கிடைப்பது கிடையாது, ஆட்கள் ஒத்துழைப்பு நல்குவது கிடையாது. ஏதோ அந்த சித்தாந்தத்துக்கு எதிராக இருக்காங்க தெரியுமா?
அவங்க மட்டும்தான் மோகன்ஜி சத்திரியனுக்கு எதிராக நிற்கிறாங்க அப்படின்னு கிடையாது. அதெல்லாம் தாண்டி நமக்குள்ளே இருக்கின்றவங்களே நமக்கு ஏதாவது மத சாயம் பூசிடுவாங்களோ, சாதி சாயம் பூசிடுவாங்களோ என்ற ஒரே அடிப்படை காரணத்தினால மோகன்ஜி சத்திரியன் போன்றவங்களுக்கெல்லாம் இந்த திரைத்துறையில சாதிப்பதற்கும் நம்ம வரலாறை கொண்டு வர முயற்சி செய்யக்கூடிய இவருடைய முன்னெடுப்புகளுக்கு முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டு நாம மாதிரி ஆட்களே இருக்கிறோம். அதனால மோகன்ஜி சத்திரியனை பொறுத்த வரைக்கும் தான் கொண்டு வந்திருக்கின்ற படமானது மறைக்கப்பட்ட வரலாறை முன்னுக்கு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். அவர் கையில் இருந்த நிதி ஆதாரம், அவர் கையில் இருந்த தொழில்நுட்பங்கள், அவர் கையில் இருந்த கருவிகள் வசதிக்கு ஏற்ற மாதிரி அந்த படத்தை எடுத்திருக்கின்றார். எப்போதும் ஒரு படத்தை எப்படி பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா, யாரெல்லாம் ஒத்துழைப்பு நல்குகின்றார்கள், அவருக்கான வேலையை யார் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க, ஸோ பணபலம் என்ன, படைபலம் என்ன, இதையெல்லாம் பார்த்தா தான் இந்த படம் ஏன் இப்படி வந்திருக்குது அப்படின்னு நம்ம கணிக்க முடியும். முயற்சிகளுக்கு நாம முன்னின்று ஆதரவு தரலன்னு வச்சுங்களேன், பெரிய தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலை நம்மளால கட்டவே முடியாது. முன்னெடுப்புகள் சிறிய புள்ளியிலிருந்து தான் தொடங்கும். அந்த மாதிரி தான் மோகன்ஜி சத்திரியன் அவர்களும் பொறுத்த வரைக்கும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் திருவண்ணாமலை கோயில் மட்டும் இல்லாமல் பல நிலங்களை பார்த்தீங்கன்னா விவசாய பூமி ஆகினது, ஏரிகளை கட்டி விவசாய நிலங்களுக்கு தண்ணியை பாசனத்திலிருந்து உள்கட்டமைப்பிலிருந்து நகர வாழ்க்கை வரைக்கும் மக்களுடைய வாழ்வை மேம்படுத்தின வரைக்கும் வல்லாள மகாராஜா அவர்களுடைய வரலாற்று பின்புலத்தை கொண்ட திரௌபதி 2 என்ற திரைப்படத்தை எடுத்திருக்கிறாரு. ஆனா அந்த படத்துக்கு எதிர்மறையான விமர்சனங்கள் நிறைய பேர் முன்வைக்கிறாங்க. திரைப்படத்துறையானது எந்த அளவுக்கு ஓரவஞ்சனையா இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்க எல்லாருக்குமே தெரியும், திரைப்படத்தை ரொம்பவே விமர்சனம் பண்ணக்கூடியவர் ப்ளூ சட்டை மாறன் என்று சொல்றவங்க தான். ஆனா அவங்க கூட இன்னைக்கு திரௌபதி 2 என்ற திரைப்படத்தை பார்க்கவே இல்லை. ஏன் பார்க்கல என்பது எனக்கு தெரியல. ஒருவேளை திரௌபதி 2 பற்றி எல்லாம் நம்ம பேசணுமா, நம்ம பேசினா ஒருவேளை நாம பார்த்து அந்த படம் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டோம்னா, ஏன்னா அந்த படத்துக்கான பணம், அந்த படத்துக்கான தொழில்நுட்பங்கள் இவற்றையெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த அளவு எடுத்திருப்பதே பெரிய விஷயம் என்று நம்ம ஒரு பாசிட்டிவான ரிவ்யூ கொடுத்துட்டா, இன்னும் 4 பேர் பார்த்தீங்கன்னா போய் பார்த்துட்டான்னா, இல்ல ப்ளூ சட்டை மாறனே பார்த்தீங்கன்னா திரௌபதி 2க்கு விமர்சனம் பண்ணியிருக்கான்னு சொன்ன உடனே இன்னும் 4 பேர் போய் பார்த்தானா அப்படின்ற எண்ணமோ தெரியல. இந்த ப்ளூ சட்டை மாறன் கூட திரௌபதி 2 என்ற திரைப்படத்தை பற்றி விமர்சனம் வைக்கவே இல்லை. ஏன்னா படம் என்னைக்கு ரிலீஸ் ஆகுதோ அன்னைக்கே படத்தை பற்றி ரிவ்யூ போடுறவன் தான் ப்ளூ சட்டை மாறன். அப்போ திரைத்துறையானது எந்த அளவுக்கு ஓரவஞ்சனையாக ஒருதலை பட்சமாக இருக்குன்னு பாருங்க. இந்த ஓரவஞ்சனையா இருக்கக்கூடிய ஒருதலை பட்சமா இருக்கக்கூடிய இந்த திரைத்துறையில மோகன்ஜி சத்திரியன் போன்றவங்களாம் எழுந்து வர முடியுமா? மோகன்ஜி சத்திரியன் அவர்களால் இந்த விஷயங்கள்லாம் பேசவே முடியாது. திரைத்துறையானது ஒரு சில சாதிகளுடைய ஆதிக்கத்தின் கீழ் இருக்கிறது, அதுல இருந்து விடுபட வேண்டும் அப்படின்னு அவரால் பேசவே முடியாது. இன்னைக்கு திரைத்துறையில் அவரு எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கின்றாரோ, இல்ல அடுத்தது நாம எங்க போனோம் அப்படின்னு ஆசைப்படுறாரோ அந்த இடத்துக்கெல்லாம் போகவே முடியாது. திரைத்துறையில் இருக்கக்கூடிய புறக்கணிப்புகளை பற்றி பேசினா, அதனால திரைத்துறையில் இருக்கக்கூடிய புறக்கணிப்புகளை பற்றி அவர் பேசவே இல்லை. ஆனா நாம பேசுறோம். ஒருதலை பட்சமான முடிவு. ஒரு டைரக்டரை அவருடைய கலையை வச்சு பார்க்காம அவருடைய பின்புலத்தை வச்சு பார்க்கறாங்க. மோகன்ஜி சத்திரியனை பொறுத்த வரைக்கும் ஒரு முற்பட்ட சமூகம் என்றால் ஆணவ சாதி சமூகம் என்று அடையாளம் குத்துவது. அவர் எப்போதுமே சரி தெய்வ நம்பிக்கையுடன் படம் எடுத்தாவோ இல்ல நம்ம கலாச்சார வழக்கத்துடன் படம் எடுத்தாவோ உடனடியாக அவருக்கு குத்தப்படுவது மத வெறியன், RSS உடைய கைகூலி, அதோட பிஜேபியினுடைய அடி வருடி, இப்படியே பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா பிஜேபிக்கு தகுந்த படத்தை எடுத்திருந்தாங்கன்னு வச்சுங்களேன், இந்நேரம் பிஜேபி காரங்க வரிசையில் நின்று அந்த படத்தை பார்த்து மோகன்ஜி சத்திரியனுக்கு பணத்தை கொடுத்துருக்க மாட்டாங்களா? இல்ல பிஜேபியிலே இருக்கக்கூடிய நம்ம ராஜா தர்ம போராளி அவரே கந்தன்மலை என்ற ஒரு படத்தை எடுத்தார். யூடியூப் சேனல்ல தான் ஒளிபரப்பு பண்ணார். அது 1 மில்லியனுக்கு மேலான வியூஸ் போச்சு. நானும் அந்த படத்தை பார்த்தேன். ஆனா இப்படி தனக்கான படத்தை தானே எடுத்துக்கொள்கின்ற சக்தி இருக்கக்கூடிய பிஜேபி மோகன்ஜி சத்திரியன்லாம் வச்சு இயக்குமா? அதனால நம்முடைய அடையாளங்கள், நம்முடைய வரலாறுகள், நம்முடைய பண்பாடுகள், நம்முடைய மொழி, நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய விவசாயம், நம்முடைய பாசன வசதி, நம்முடைய மரம் வளர்ப்பு, நம்முடைய ஆடு கோழி மாடு வளர்ப்பு, இவற்றை பற்றியெல்லாம் நாம புரிந்து கொள்ள வேண்டும். மண்ணை பற்றி தெரிந்து கொள்ளாம, இந்த மண்ணுடைய மக்களை பற்றி தெரிந்து கொள்ளாம, இந்த மக்களை காப்பாத்தின மகாராஜாக்களை பற்றி தெரிந்து கொள்ளாம நம்ம யாரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க? இப்படி நம்முடைய வரலாறை பற்றி உண்மையா தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த மோகன்ஜி சத்திரியன் போன்ற படம் தெரியுமா, அந்த படங்களை போய் பார்த்து நம்ம ஆதரிக்கணும். நீங்க 2 படம் பாருங்க, 2 படம் நல்லா இல்லப்பா, நாடகத்தனமா இருக்குதுப்பா, திரைப்படம் மாதிரி விறுவிறுப்பா இல்லப்பா, ஓகே தானுங்க. ஆனா அடுத்த படமும் அப்படியே வந்ததுன்னா மோகன்ஜி சத்திரியன் அவர்கிட்ட கேட்கலாம், என்ன சாமி போன படத்தை நாங்க போய் பார்த்து கொஞ்சம் பெரிய ஹிட்டாக்கி கொடுத்தோம், ஆனா இந்த படமும் இப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணலாம்.
ஆனால் அவர் எடுத்த எல்லா படங்களும் வந்து போராட்டத்துக்கு பிறகு தான் ரிலீஸ் ஆகுது. அந்த போராட்டம் ரிலீஸ் பண்றதுக்கு மட்டுமல்ல, அந்த படம் தியேட்டருக்கு வர்றதுக்கும் பெரிய போராட்ட காலத்தையே சந்திக்க வேண்டியது இருக்கு. அப்புறம் ஆடியன்ஸ் அந்த படத்துக்குள்ள தள்ளி அதை பார்க்க வைப்பதற்கும் போட்ட படத்தை எடுத்து மீண்டும் ஒரு படம் எடுப்பதற்கும் போதுன்னு ஆயிடுது. அப்புறம் அவர் நல்ல படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டா என்ன அர்த்தம்? நல்ல கதையை தேர்வு செய்யறாரு, ஆனா நல்ல கதையை திரைப்படமா எடுக்க முடியல. அதுக்கு காரணம் பணம் இல்லாதது தான், வேற ஒண்ணுமே இல்லை. தொழில்நுட்ப கருவிகள் இல்லாததுதான் காரணம், ஒத்துழைப்பு இல்லாததுதான் காரணம். ஆனா இது எல்லாம் அவருக்கு வந்து சேர்ந்தோம்னா இந்த திரௌபதி 2 என்ற திரைப்படத்தை தியேட்டர்ல போய் பார்க்கணும் அப்படின்றது என்னுடைய வேண்டுகோள். நம்ம மண்ணினுடைய வளமையும் நம் மண்ணினுடைய மக்களை பற்றியும் நம்முடைய மன்னர்களை பற்றியும் படம் எடுத்திருக்காருங்க. இன்னைக்கு உண்மையா சொல்லுங்க, யாராவது பெரிய பெரிய டைரக்டர் நம்ம மண்ணினுடைய அடையாளத்தை அப்படியே எடுக்கிறாங்களா? நம்முடைய பாரம்பரியத்தை அப்படியே எடுக்கிறாங்களா? கிடையாது. திரைத்துறைக்கு ஏற்ற மாதிரி மாற்றி எடுக்க வேண்டியதுதான், எப்பதான் விறுவிறுப்பா இருக்கும், இல்லைன்னு சொல்லல. ஆனால் பொய்யாக அல்லவா பெயர் வைக்கிறாங்க. நீங்களாம் ஜெய் பீம்னு ஒரு படம் பார்த்தீங்க, அந்த ஜெய் பீம் படத்தில் வருகின்ற கதை உண்மையான கதை தான். ஆனா யாரு குற்றவாளியோ அவனை நல்லா காட்டிட்டு எவன் நிரபராதியோ யாரெல்லாம் தண்டிக்கப்பட்டார்களோ அவங்க பின்னாடி நின்று போராடி அவங்களுடைய வாழ்க்கையை மீட்டெடுத்து கொடுத்த ஒரு சமூகத்துக்கு எதிராகவே ஜெய் பீமானது சித்தரிக்கப்பட்டிருந்தது. ஆனா அந்த படத்தை எல்லாம் பார்த்து கைத்தட்டி கோடி கோடியா நம்முடைய சூர்யா அவர்களுக்கு பணமா தந்தீங்க. ஆனா இன்னைக்கு நம்முடைய அடையாளம் எடுக்கப்பட்டிருக்குது, ஆனா யாரும் போய் பார்க்க மாட்டீங்களே. அதுலயும் மோகன்ஜி சத்யன் அவர்கள் என்ன சொல்றாரு? ஐயா, எங்க படம் பொங்கலுக்கு வர்ற மாதிரி தான் இருந்தது, ஆனா என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா பொங்கலுக்கு வர முடியாம தியேட்டருக்கு கிடைக்காம போயிடுச்சு. சரி, ரெண்டாவது என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா ஜனநாயகன் படமானது வரும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரௌபதி 2 வந்து ஜனவரி 30 மேல ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. ஆனா ஜனநாயகன் படத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் தணிக்கை சான்றிதழே கிடைக்கல. 27 தான் தணிக்கை சான்றிதழ் தரணுமா தரக்கூடாது என்ற தீர்ப்பே வருது. ஸோ அதனால இந்த தீர்ப்பு வந்துச்சுன்னா கூட மேல்முறையீட்டுக்கு போனாலும் போகும். யாருக்கு சார்பாக வந்தாலும் சரி, எதிரே இருக்கிறவங்க நீதிமன்றத்தை நாடுவாங்க. ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னும் காலதாமதமாகும். ஒருவேளை ஜனவரி 30 அந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா திரௌபதி 2 வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 30 ரிலீஸ் பண்ண முடியாது. இதெல்லாம் யோசனை பண்ணி தான் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு கேட்டீங்கன்னா, திரௌபதி 2 வந்து யாராவது வாங்கணும், தியேட்டரில் ஒளிபரப்பு பண்ணணும்னா குறைந்தபட்சம் இன்னைக்கு இருக்கின்ற மீடியாவில் விளம்பரம் கொடுக்கணும். எல்லாருமே இன்னைக்கு மீடியாவை தான் பார்க்குறாங்க இல்லையா? அதனால அவர் ஒரு 30 லட்சம் ரூபாய் செலவு செய்து படத்தை விளம்பரம் கொடுத்து ப்ரொமோஷன் பண்ணிட்டார். இப்போ படத்தை நிறுத்தவும் முடியாது. பெரிய பெரிய பேனரில் படம் வந்துச்சுன்னு வச்சிங்களேன், இது திரௌபதி 2 யாரும் பார்க்கவே மாட்டாங்க. செலவழிச்ச காசு கூட வராது. படம் எடுத்ததுக்கும் செலவு பண்ணிட்டாரு, இப்போ விளம்பரத்துக்கும் செலவு பண்ணிட்டார். ஸோ டபுள் செலவு ஆயிடுச்சு. இனிமேல் இந்த டபுள் செலவை எப்படி எடுக்கிறது? அதனால 23 இந்த படத்தை களத்தில் இறக்கிட்டு இருக்கிறாங்க. பெரிய படங்கள் எதுவும் வெளியாகாததுக்கு முன்பாக நம்ம படத்தை இறக்கிடலாம், அப்போதான் நமக்கு தியேட்டரும் கிடைக்கும், மக்களும் புது படம் வந்துருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க, போட்டதை எடுக்கலாம், விளம்பரம் வேலை பண்ணிட்டுமே அப்படின்னு சொல்லி 23 இறக்கிருக்காங்க. ஆனால் சத்திய சோதனை மாதிரி இந்த திரௌபதி 2 காலி பண்ணணும்னா மோகன்ஜி சத்யனுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அஜித்குமார் படமான மங்காத்தாவை இறக்கி விட்டாங்க. பழைய படம் தான் மங்காத்தா. ஆனால் திரௌபதி 2க்கு இருக்கின்ற ரசிகர் பட்டாளத்துக்கும் நம்முடைய அஜித்குமார் இருக்கின்றார் இல்லையா, அவருக்கு இருக்கின்ற ரசிகர் பட்டாளத்துக்கும் ஒப்பிட்டு பார்க்கின்ற போது எதுக்கு கூட்டம் அதிகமாக போகும்? அதனால மங்காத்தா அலையினால திரௌபதி 2 ஆனது அடி வாங்கி போச்சு. எவ்வளவோ கஷ்டப்பட்டு விளம்பரம் பண்ணி எவ்வளவோ கஷ்டப்பட்டு படம் எடுத்து மங்காத்தா ரிலீஸ் ஆனதுனால அந்த இடத்துல திரௌபதி 2 ஆனது எடுபடாமே போச்சு. அதான் நம்முடைய மோகன்ஜி சத்யன் அவர்களை பொறுத்துக்கு வேண்டுகோள் வைக்கிறார். நாங்கள் மங்காத்தா படம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு மறு ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிவிட்டு நாங்கள் யோசனை பண்ணவே இல்லை, திடீர்னு பண்ணி போயிட்டாங்க. அதனால எங்கள் படமானது நல்லாவே இருந்தாலும் மக்களிடையே போய் சேரலப்பா, தேட்டர் கிடைக்குமா என்று படாத பாடுபட்டு இருக்கின்ற தேட்டரெல்லாம் பிடிச்சி படத்தை ரிலீஸ் பண்ணோம். ஆனால் மங்காத்தா ரிலீஸ் ஆயிடுச்சப்பா, நாங்கள் என்னப்பா பண்ணுறது? அதனால் மங்காத்தா கூட எங்களோட போட்டி போட முடியாதுங்க. மக்களாகிய நீங்கள் தான் இந்த படத்தை போய் தேட்டரில் பார்க்கணும். குறிப்பாக 28 வட மாவட்டங்கள் இருக்கக்கூடிய வன்னிய பெருங்குடி மக்களாவது பார்க்கட்டுமாப்பா, எனக்கு அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா படம் ஓடும் அப்படின்னு நேரடியாக வேண்டுகோள் வைக்காம, இந்த மாதிரி வட மாவட்டங்களில் தான் என்னுடைய செல்வாக்கு இருக்கிறது, அங்கே படங்கள் பார்ப்பாங்க, அந்த இடத்துல இருக்கிறவங்களாவது போய் பார்க்க சொல்லுங்க அப்படின்னு வேண்டுகோள் வச்சிருக்கிறாரு. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயமானது செல்போன்லேயே மூழ்கி கிடக்கிறது. ஆனால் எப்படி போய் தேட்டருக்கு இந்த மாதிரி படங்கள்லாம் பார்ப்பாங்கன்னு தெரியல. பார்க்குறவெல்லாம் வந்து சாதி வன்மத்துடன் வந்து படம் நல்லா இல்லைங்கிறான்.
மத வெறியுடன் வந்து எல்லோரும் வந்து இந்த படம் எப்பவுமே ஆர்எஸ்எஸ் பற்றி தான் படம் இருக்குமா அப்படின்னு சொல்லி நெகட்டிவாக எழுதுறான். இதையெல்லாம் தாண்டி வட மாவட்டங்கள் இருக்கிறவங்க கூட போய் திரௌபதி 2 பார்ப்பாங்களா என்பது சந்தேகமாக தான் இருக்குது. ஆனால் வேண்டுகோள் வச்சிருக்காரு, நீ படம் பார்த்தியா அப்படின்னு கேட்பாங்க. நான் படம் போய் பார்த்துட்டு வந்து தான் இந்த ரிவ்யூவே சொல்கிறேன். முதல் ஆஃப் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக போனாலும் இரண்டாவது ஆஃப் பிரமாதமாக எடுத்திருக்கிறாங்க. விறுவிறுப்பாக இருக்கிறது. என்ன ஒன்று, இது திரைப்படம் மாதிரி ஒரு பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறமே அந்த மாதிரி இல்லாமல் ஒரு டெலிவிஷன் சீரியலில் புராண கதைகள் எடுத்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. மற்றபடி நல்ல கதை, பிரம்மாண்டமாக வர வேண்டியது, நிறைய செலவு செய்ய வேண்டியது, நிறைய ஆர்ட் ஒர்க் செய்ய வேண்டியது. ஆனால் கையில் பணம் இல்லாதனாலும், போதிய ஒத்துழைப்புகள் இல்லாதனாலும், அதிநவீன கருவிகள் இல்லாத காரணத்தினாலும் அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி எடுத்திருக்காங்க. இந்த முயற்சிக்கு மோகன்ஜி சத்யன் அவர்களை பாராட்டலாம். தயவுசெய்து தேட்டரில் போய் பாருங்க ஒரு முறை. அஜித்குமாருடன் வந்து மோகன்ஜி சத்யன் அவர்கள் போராட முடியுமா, இல்லை போட்டியிட முடியுமா? ஆனால் அஜித்குமார் மனைவெல்லாம் போய் இந்த படத்தை பார்த்துருக்குறாங்க. ஏன்னா அவங்க தம்பி வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. அதனால ஸோ இந்த படத்துக்கு பெரிய பெரிய டைரக்டர்கள், பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள்லாம் பார்த்துட்டு சூப்பராக இருக்குது, நம்முடைய மன்னருடைய வாழ்க்கை வரலாற்றை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிருக்காங்க. அந்நிய படையெடுப்பாளர்கள் வந்து நமக்கு எப்பேற்பட்ட துரோகத்தை பண்ணாங்க அப்படின்றதும், நம்முடைய கோயில்களை எந்த அளவுக்கு உடைச்சி தூள் தூளாகினாங்க என்ற விஷயத்தையும் யாரெல்லாம் உண்மையை ஒத்துக்கிட்டு இதை போய் பார்த்தா போதும், நம்முடைய பின்புலமும் நம்ம எங்கிருந்து வந்தோம் என்ற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத எந்த அரசியல்வாதி வந்து இந்த படத்துக்கு நல்ல ரிவ்யூ சொல்ல போகிறான், எந்த டைரக்டர் இந்த படத்துக்கு நல்ல ரிவ்யூ சொல்ல போகிறான். அதனால் கால ஓட்டத்தில் இந்த மாதிரி டைரக்டர்கள் தான் எங்கோ ஒரு சில இடங்களில் நம்முடைய வரலாறுகளை எடுக்கிறாங்க வெளிப்படையாக. அதுக்கு நாம் ஆதரவு கொடுக்கலன்னா வேறு யார் ஆதரவு கொடுப்பாங்க? அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு தேட்டரில் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். அதுக்காக தான் மோகன்ஜி சத்யன் அவர்களை பொறுத்த வரைக்கும், ஏப்பா இந்த படத்துக்காக எவ்வளவோ பேசிட்டேன், இந்த வீடியோ தான் கடைசி, இதுக்கு மேலே என்னால் போராட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் மல்க வேண்டுகோள் வச்சிருக்காரு. தயவு செய்து எல்லாரும் போய் தேட்டரில் மோகன்ஜி சத்யன் அவர்களுடைய திரௌபதி 2 என்ற திரைப்படத்தை பாருங்க அப்படின்னு வேண்டுகோள் வச்சிருக்காரு. ஆனால் எல்லா டிவியும் இவர் வைத்த வேண்டுகோளை அவங்க யூடியூப் சேனலில் போட்டிருக்காங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா தொலைக்காட்சியும் உதவி பண்ணாங்க. ஆனால் சில தொலைக்காட்சிகளை பொறுத்த வரைக்கும் வன்மம் கொண்டு அவருடைய வீடியோவை ஒளிபரப்பு பண்ணலை. அந்த அளவுக்கு சுயநலமாக இருக்கிறாங்க பல தொலைக்காட்சிகளும். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு, இவருடைய முயற்சி வெற்றி பெறுகிறதா இல்லையான்னு சொல்லிட்டு, நம்முடைய நாயகர்களை முன்னிறுத்தி ஒரு படம் வருகின்ற போது நம்ம பார்க்கலாம், வேறு யார் பார்ப்பாங்க என்ற கேள்வியுடன் வந்து இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். நன்றி.